ஹாய், ஐம் ஸ்ரீமதி. வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐடியில் எவ்வளோதான் சேலரி வாங்கினாலும் இந்த யூடியூப் ரன் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ட்ரெண்ட் ஆகி போயிடுச்சு. இப்போ எனக்குலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் என்னோட சேனல் மானிட்டைஸ் கூட ஆக ஆரம்பிக்கல. இன்னும் ₹1 கூட அதுலேருந்து வரல. ஆனால் அந்த வீடியோ போடும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ். நீங்கள் ஆல்ரெடி ஐடியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து நீங்க கடந்து வந்த பாதை மாதிரியே இருக்கும். ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா, இப்போ யாராவது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, இல்ல ஐடில ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு நீங்க தாராளமா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஐடில தான் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு முதல்லயே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது நல்லது. எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்கூல்ல வந்து இந்த சயின்டிஸ்ட் ஆகணும், டாக்டர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், இதெல்லாம் மேக்சிமம் பாத்தீங்கன்னா கடைசியில இந்த ஐடில தான் இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அட்லீஸ்ட் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கையிலேயே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதுதான் நான் சயின்டிஸ்ட் ஆக வேண்டாம், கலெக்டர் ஆக வேணாம் அப்படின்னு சொல்லல. நீங்க காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கையிலேயே நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்ப இருந்து ஹார்ட் ஒர்க் போட்டாதான் கரெக்டா லாஸ்ட் டைம்ல மேட்ச் பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்சு 11th ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது கூட நல்லதுதான். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா நான் பயாலஜி குரூப் படிச்சேன், பட் ஒர்க் பண்றது பாத்தீங்கன்னா ஐடில. ஸோ கம்ப்யூட்டர் குரூப் எடுத்து படிச்சிருந்தா கூட ஏதோ ஒரு பேசிக்ல இருந்து கவர் பண்ணிருக்கலாம். பட் அப்ப நமக்கு தெரியாது. ஸோ அட்லீஸ்ட் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த சில பேர்ல பாத்தீங்கன்னா காலேஜ் எண்ட்ல டிகிரி சர்டிபிகேட் வாங்கிடலாம், அப்புறம் வந்து நம்ம என்ன ஜாப்புக்கு போலாம்னு யோசிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது ரொம்பவே டஃப் தான். ஏன்னா இப்ப இருக்க காம்படிஷன்ல வந்து ஜாப் தேடி போறது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்பவே டஃப். ஸோ காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்லயே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா தான் அப்ப இருந்து அந்த ஹார்ட் ஒர்க்கை போட்டுட்டு வந்தாதான் கண்டிப்பா முடியும். ஓகே, இப்போ நம்ம ஐடிக்கு தான் போறோம் அப்படிங்கறத வந்து காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்லயே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த டிகிரி எடுக்கிறது. டிகிரி பாத்தீங்கன்னா நம்ம எடுக்கிற டிகிரி ஐடிக்கு எலிஜிபிளா அப்படின்னு பார்த்துட்டு எடுக்கணும். பிஇல எல்லா டிபார்ட்மெண்ட்டும் எலிஜிபிள். பிஎஸ்சியில பாத்தீங்கன்னா ஒரு சில டிபார்ட்மெண்ட் மட்டும் எலிஜிபிள். அதாவது இந்த ஒரு செமஸ்டர்லயாவது இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடா கொஞ்சமாச்சும் படிச்சிருப்பாங்க, அவங்க மட்டும்தான் எலிஜிபிள். இந்த பிஎஸ்சி பாட்னி, ஜுவாலஜி அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எலிஜிபிளே கிடையாது. இந்த பிஎஸ்சி பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இவங்க எல்லாம் எலிஜிபிள். சில பேர் பாத்தீங்கன்னா அந்த பிஎஸ்சி பாட்னி எல்லாம் எடுத்துட்டு கடைசியில போயிட்டு பிளேஸ்மெண்ட் டைம்ல பிஎஸ்சி பாட்னி ஐடிக்கு எலிஜிபிள் இல்லையா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ ஸ்டார்டிங்லேயே நம்ம எடுக்கிற டிகிரி வந்து ஐடிக்கு எலிஜிபிளா அப்படின்னு பார்த்துட்டு எடுக்கிறது தான் நல்ல ப்ராக்டிஸா இருக்கும். இயர் கேப் இருக்கு, நான் ஐடில ஒர்க் பண்றேன், நான் ஐடி டிகிரி எடுத்துட்டேன், நான் ஐடிக்குள்ள வர முடியுமா அப்படிங்கிறவங்களுக்கும் ஒரு வழி இருக்கு. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதே மாதிரி நம்ம சூஸ் பண்ற காலேஜ்ல வந்து கேம்பஸ் இருக்கா, நிறைய கம்பெனிஸ் வருமா அப்படிங்கிறத பார்த்துட்டு சூஸ் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு நிறைய காலேஜ்ல கண்டிப்பா பிளேஸ்மெண்ட் இல்லாமலாம் இருக்காது, கேம்பஸ் கண்டிப்பா இருக்கும். ஸோ எதுக்கும் அதை நம்ம ஒரு தடவை நல்லா செக் பண்ணிட்டு ஜாயின் பண்றது நல்லது. ஸோ நம்ம ஜாயின் பண்ற காலேஜ்ல கேன்டீன் இருக்கோ இல்லையோ கேம்பஸ் கண்டிப்பா இருக்கணும். ஜஸ்ட் ஃபார் ஃபன். இந்த டாப் எம்என்சி எல்லாம் பாத்தீங்கன்னா 60% எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஸோ நீங்க ஒரு 60 to 70% ஒரு சேஃப் ஜோனுக்கு எடுத்து வச்சுக்கிறது நல்லது. அதுக்காக இப்போ காலேஜ் ஸ்டடிஸே உட்காந்து படிச்சுட்டு அதில் 90% வாங்கிட்டு பிளேஸ்மெண்ட்டை கவனிக்காம விட்டுறக்கூடாது. காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தாச்சு அந்த வீக்லி ஒன்ஸ் ஆகுது அட்லீஸ்ட் அந்த ஆப்டிடியூட் ப்ரிப்பேர் பண்றது, இங்கிலீஷ்க்கு இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணா தான் நம்மளால லாஸ்ட்ல பிளேஸ்மெண்ட்டுக்கு ஈஸியா இருக்கும். காலேஜ்ல படிக்கிறது பாத்தீங்கன்னா அந்த ஜாப்ல எல்லாம் அங்க எதுவுமே அப்ளை பண்ற மாதிரி யூஸ்ஃபுல்லாலாம் இருக்காது. கம்பெனிஸ் எடுத்துட்டு அவங்க ட்ரைனிங் கொடுப்பாங்க, ஜீரோல இருந்து அவங்க தான் ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ நீங்க வந்து ஸ்டார்டிங்ல இருந்து இந்த பிளேஸ்மெண்ட்டுக்கு மெயின் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறது தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ ஃபைனல் இயர் வந்துட்டீங்க, பிளேஸ்மெண்ட்டும் வந்துருச்சு. இப்போ ஒவ்வொரு கம்பெனிஸும் அவங்க காலேஜ் தேடி வருவாங்க. ஸோ அப்ளை லிங்க் அவங்களே கொடுத்துருவாங்க. நீங்க போய் அதில் அது ரெஸ்யூமு, ஃபோட்டோ இதெல்லாம் அப்லோட் பண்ணி அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பிளேஸ் பண்ணி அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதில் கொடுக்குற நேமு அதெல்லாம் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஏன்னா கம்பெனியில் நீங்கள் செலக்ட் ஆனதுக்கப்புறம் இந்த ஐடி கார்டுலேருந்து எல்லாமே அதுதான் வரும். முன்னாடியே இந்த பேன் கார்டு இதெல்லாம் எடுக்காம இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா அதெல்லாம் கேட்பாங்க சில கம்பெனிஸ்ல. ஸோ ரெஸ்யூம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கனால ஒன்றும் பெருசாலாம் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஒரு 1 or 2 பேஜஸ் ரெடி பண்ணிக்கோங்க. நேமு, மெயில் ஐடி, ஸ்கூல் காலேஜ் பர்சன்டேஜ், ஸ்கூல்லையோ இல்லை காலேஜ்லையோ ஏதாவது சர்டிஃபிகேஷன், இன்டர்ன்ஷிப், ப்ராஜெக்ட் ஏதாவது அச்சீவ்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஸ்கில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு 1 இல்லை 2 ஸ்கில் போட்டாலே போதும். அந்த ஸ்கில்ல இருந்து தான் மேக்ஸிமம் இந்த இன்டர்வியூல கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அதை போடுற ஸ்கில் கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க. அதுல வந்து தான் நீங்கள் ப்ரிப்பேரும் பண்ணிக்கணும். எக்ஸாம் ரவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் ரவுண்ட், டெக்னிக்கல் இன்டர்வியூ. இதில் நீங்கள் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் உங்களுக்கு ப்ரோக்ராமிங் ரவுண்ட் இருக்கும். பட் பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதுவுமே இருக்காது. ஆனால் இந்த டெக்னிக்கல் இன்டர்வியூ ரவுண்டில் வந்து நமக்கும் டெக்னிக்கல் ஸ்கில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிடுவாங்க கண்டிப்பாக. ஸோ இந்த இன்டர்வியூ கிளியர் பண்ணுறதுக்கு ஸ்கில்ஸ் ஓரளவுக்கு இருந்தாலும் இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் இருந்தால் ஈஸியாக மேட்ச் பண்ணிடலாம்.
கம்யூனிகேஷன் ஸ்கில்லுங்கும் போது ரொம்ப பிபிசி சேனல் அளவுக்குலாம் எதிர்பார்க்க மாட்டாங்க. நம்ம பேசுறது வந்து கிளியரா புரியுதா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஸோ இந்த இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம டெய்லி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசி பழகினாலே ஈஸியா வந்துடும். நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க நம்ம காலேஜ்ல எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட இங்கிலீஷ் பேசிட்டு இருக்கும்போது. பட் வேற வழி இல்லை, நம்ம இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும்னா பேசிதான் ஆகணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் கம்பெனி இருக்கு. இந்த ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி, சர்வீஸ் பேஸ்டு கம்பெனி. ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனில பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேர் தான் எடுப்பாங்க. ஆனா இதுக்கு ரொம்பவே டெக்னிக்கல் ஸ்கில்க்கு எதிர்பார்ப்பாங்க. ஆனா சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனில நிறைய பேர் எடுப்பாங்க. இதுல வந்து டெக்னிக்கல் ஸ்கில் ரொம்ப கம்மியா இருந்தாலே ஈஸியா எடுத்துருவாங்க. கம்யூனிகேஷன் ஸ்கில் ஓரளவுக்கு இருந்துச்சுன்னா ஈஸியா அதுக்குள்ள போய்க்கலாம். ஸோ சர்வீஸ் பேஸ்டு கம்பெனி வந்து உங்களுக்கு டெக்னிக்கல் ஸ்கில் கம்மியா இருந்தாலுமே ஈஸியா நிறைய பேர் உள்ள போய்க்கலாம். இந்த ப்ராசஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆன் கேம்பஸ்ல இருக்கும்போது நமக்கு ஈஸியாவே இருக்கும், ஈஸியா உள்ள போய்க்கலாம். பட் நீங்க ஆஃப் கேம்பஸ்ல வெளியே வந்து இந்த ஜாப் எல்லாம் தேடுறீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுமே கொஞ்சம் ப்ராசஸ் வந்து டிஃபிகல்ட்டா தான் இருக்கும். சில பேர் பாத்தீங்கன்னா வேற டிகிரிஸ் வச்சிருப்பாங்க. இல்ல அப்படின்னா நான் ஐடி ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணிட்டு ஐடி ஃபீல்டுக்குள்ள வரணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு எல்லாமே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு ஐடிக்குள்ள வரக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க கோர்ஸ் படிச்சுட்டு ஸ்கில்லை நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டு அப்புறம் உள்ள வர மாதிரி இருக்கும். இல்லைன்னா நிறைய சென்டர்ஸ் இருக்கு, அங்க போய் சேர்ந்து ஜாயின் பண்ணிட்டு அந்த எண்ட்ல வந்து அவங்களே பிளேஸ்மெண்ட் வச்சு கம்பெனிஸ்குள்ள அனுப்புவாங்க. ஸோ நீங்க அந்த மாதிரி போய்க்கலாம். ஆனா இது கொஞ்சம் ப்ராசஸ் டிஃபிகல்ட் அதை கம்பேர் பண்ணும்போது. நான் பாத்தீங்கன்னா 1 இயர் கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சுட்டு அப்புறம் தான் ஆஃப் கேம்பஸ்ல வந்தேன். இந்த சில வெப்சைட்ஸ்ல எல்லாம் ஆஃப் கேம்பஸ் டிரைவ்லாம் எக்ஸாம்க்கு அப்ளை பண்ற லிங்க் வரும், அதுல அப்ளை பண்ணி தான் நான் வந்தேன். எனக்கு இந்த ஆப்டிடியூடு இங்கிலீஷ் எல்லாம் வந்து ரொம்பவே ஈஸியா இருந்துச்சு. ஏன்னா இங்கிலீஷ் எல்லாம் இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கும்போது டெய்லி ஹிந்து பேப்பர்லாம் படிப்பேன். ஸோ அது ஆக்சுவலி நேச்சுரலாவே வந்துருச்சு. ஸோ இப்படி அப்ளை பண்ணி தான் நான் வந்தேன். இன்னும் கொஞ்சம் லேட்டா இருந்துச்சு அப்படின்னா நானும் கோர்ஸ் பண்ணி தான் உள்ள வர மாதிரி கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆயிருக்கும். என்னுடைய ஸ்டார்டிங் சேலரி பார்த்தீங்கன்னா 15,000. ஸ்டார்டிங் இனிஷியல் ஸ்டேஜில் வந்து இன்ஜினியரிங்க்கு வந்து பிஎஸ்சி விட சேலரி அதிகமாக இருக்கும். பிஎஸ்சிக்கு வந்து கொஞ்சம் ஸ்டார்டிங்ல மட்டும் இனிஷியல் ஸ்டேஜில் சேலரி கம்மியாக இருக்கும். ஸ்டார்டிங்ல தான் இந்த பிஎஸ்சி இன்ஜினியரிங் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ண பண்ண பிஎஸ்சி வந்து இன்ஜினியரிங்கை விடவே அதிக சேலரி போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்போ நான் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல 8 LPA வரைக்குமே ஒரு கம்பெனிக்கு இப்போ நான் ரீசெண்டாக செலக்ட் ஆயிருக்கேன். ஸோ அந்த பிஎஸ்சி இன்ஜினியரிங் அப்படின்னா ஸ்டார்டிங்ல மட்டும்தான். அதுக்கப்புறம் நம்ம ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ண பண்ண எவ்வளோ சேலரிக்கு வேணாலும் போறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பை பாய்.